மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 200 கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை, அறிவியல், பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். எனக்கு அந்த ஜுவல்ஸ் தான் வேணும். ஒரே இடத்தில் நின்ற மர்ம ஆசாமி. டென்ஷனில் சிவந்த இளம் பெண். அதிர்ச்சி கொடுத்த சிசிடிவி. கோவையில் திடுக். கோவை மாநகரில் உள்ள டவுன்ஹால் பெரிய கடை வீதியில் புகழ்பெற்ற கோல்டு கவரிங் நகைக்கடை உள்ளது. இந்த நகைக்கடைக்கு டவுன்ஹால் பகுதியில் உள்ளவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான மக்கள் நகைகள் வாங்க செல்வது வழக்கம். இதன் காரணமாக எப்போதுமே இந்த கோல்டு கவரிங் கடையில் கூட்டம் நிரம்பி வழிந்த வண்ணம் இருக்கும். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி சுமார் 6 மணியளவில் வழக்கம் போல் கடைக்கு அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் வந்துள்ளனர். அந்த கடையில் சில பெண் பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். அதில் ஒரு பெண் தனது செல்போனுக்கு சார்ஜ் போட்டுள்ளார். அதன் பின்னர் தீவிரமாக வேலையில் ஈடுபட்டிருந்தவர் திடீரென தனது செல்போனை தேடியுள்ளார். அப்போது சார்ஜ் போட்ட இடத்தில் செல்போன் இல்லை. உடனே தன்னுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள் யாரோதான் தனது செல்போனை எடுத்து பயன்படுத்தியுள்ளனர் என நினைத்து அவர்களிடம் விசாரித்துள்ளார். ஆனால் கடையில் இருந்த அனைவருமே செல்போனை பார்க்கவில்லை என கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியில் உறைந்தவர் செய்வதறியாமல் தவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் யாரோ விளையாட்டிற்கு எடுத்து மறைத்து வைத்துள்ளார்கள் என தன்னுடன் வேலை பார்ப்பவர்களிடம் ஆத்திரம் அடைந்துள்ளார். இது குறித்து தகவல் இருந்த கடைக்காரர் என்ன நடந்தது என சம்பந்தப்பட்ட பெண்ணை அழைத்து விசாரித்துள்ளார். அவரும் பதில் கூறியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன இடத்தில் செல்போன் இல்லை. இதனால் கடுப்பான கடைக்காரர் வேலை பார்த்தவர்களிடம் சத்தமிட்டு ஒழுங்கா அந்த பெண்ணோட செல்போனை கொடுத்து விடுங்க என கூறியிருக்கிறார். ஆனால் கடையில் வேலை பார்க்கும் அனைவருமே யாரும் எடுக்கவில்லை என மறுத்துள்ளனர். இதனால் மேலும் கடுப்பான கடைக்காரர் கடையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்துள்ளார். அப்போது கடைக்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் வருவதும் செல்வதுமாக இருந்துள்ளனர். இப்படியே தொடர்ந்து கவனித்த கடைக்காரர் ஒரு காட்சியை பார்த்து அதிர்ச்சியாகியுள்ளார். அதில் கடைக்கு கவரிங் நகை வாங்குவதற்காக கையில் கட்டைப்பை ஒன்றை வைத்துக்கொண்டு வேட்டி சட்டையோடு ஒரு நபர் வந்துள்ளார். சுமார் 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் கடையில் உள்ள ஏராளமான நகைகளை பார்த்துவிட்டு தாமதமாக ஒரு நகையை எடுத்துள்ளார். அந்த நகையை எடுத்தவர் கடைக்காரரிடம் நன்கு அறிமுகமானவர் போல பேசிக்கொண்டே மேலும் சில நகைகள் வேண்டும் என்பது போல் பார்வையிட்டுள்ளார். அப்போது அவரை கடையில் இருந்தவர்கள் கவனிக்காமல் மற்ற வாடிக்கையாளர்களிடம் சென்றுள்ளனர். இதனை கவனித்த அந்த நபர் உடனே சட்டென்று அங்கு சார்ஜ் போடப்பட்ட நிலையில் இருந்த ஒரு செல்போனை எடுத்து தனது கையில் இருக்கும் கட்டைப்பையில் போட்டுக் கொள்கிறார். அதன் பின்னர் அங்கு பணியாளர்கள் வந்தவுடன் அவசரமாக பில் போடும் இடத்திற்கு சென்று பொருளுக்கான தொகையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக செல்கிறார். இந்த காட்சிகள் அனைத்தையும் கவனித்த கடைக்காரர் இது குறித்து பெரிய கடை வீதி காவல் நிலைய போலீசாருக்கு தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் கடைக்கு வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கடையில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு கடைக்கு வந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த திருட்டில் ஈடுபட்டவர் இதே போன்று வேறு ஏதாவது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் கோல்டு கவரிங் கடையில் செல்போனை எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.